ஹாய் விமர்சனத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க ரித்துவான்ட்டு ஒரு அனிம் சீரியஸை நாமளே உருவாக்கியிருக்கோங்க. அதோட எபிசோடெல்லாம் பிப்ரவரி 30 அனிம்ங்கிற ஒரு சேனல்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. நீங்க இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. இப்போ நேரா தேவாரா உள்ள போனா ஸ்டார்டிங்ல 1996 டெல்லியை காமிக்கிறாங்க. முக்கியமான போலீஸ்காரங்க எல்லாரும் பயங்கரமான ஒரு மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹோம் மினிஸ்டர் வராரு. இந்த வருஷம் வேர்ல்டு கப் இந்தியால நடக்க இருக்கு. ஸோ 12 டீமோட சேர்த்து 3 தலைவர்கள் வரப்போறாங்க. சொல்ல போனா 3 நாட்டோட தலைவர்கள் வரப்போறாங்க. சோ செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல துபாயில இருக்கிற டயாங்கிற ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்துருக்குது. சொல்ல போனா அது ஒரு பெரிய கேங்ஸ்டரான ஒரு கும்பல். அவர்னால வேர்ல்டு கப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற ஹோம் மினிஸ்டரை பார்க்க டயாவோட கேங்ல இருக்கிற எட்டிங்கிற ஒருத்தரை நம்ம பிடிச்சாகணும். என்ன நடந்தாலும் வேர்ல்டு கப்ல அச்சுறுத்தல் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த மீட்டிங்ல டாஸ்க் போர்ஸோட ஹெட் சிவம் இருக்காரு. சொல்ல போனா இந்த சிவம் பல வருஷமா இந்த எட்டியை ரொம்ப க்ளோஸா வாட்ச் அப் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2-3 டைம் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா எப்போல்லாம் எட்டி மேல கை வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் பெரிய இடத்துல இருந்து மேல இருந்து பிரஷர் வந்திருக்குது. சோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சில நாளா பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு பக்கம் தலைமறைவாயிட்டாரு. எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. சொல்ல போனா இந்த வேர்ல்டு கப்பை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் தலைமறைவாயிருப்பாருன்னு சிவம் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹோம் மினிஸ்டர் என்னங்கிறாருன்னா எந்த ஃபோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க, நீங்க ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கங்க, எப்படியாச்சும் எட்டியை பிடிக்கணும், இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்தணும், நல்லபடியா மேட்ச் நடக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க கட் பண்ண சிவமோட கேங் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா எட்டியோட கேங்ல 2வது ஆளு ராணி தலைமறைவாகிறதுக்கு முன்னாடி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிருக்காரு. சோ அந்த பொண்ணை பிடிச்சு ராணிக்கு தகவல் கொடுத்து அந்த பொண்ணை மீட் பண்ண வச்சு அந்த பொண்ணை ஒரு டிராப்பா வச்சு பிடிக்கலாங்கிற மாதிரி பிளான் போட அதே மாதிரி ராணி வராரு. சேஸ் பண்ணி ராணியை பிடிச்சி அடிச்சு எட்டியை விசாரிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கிற ஒரு கடலுக்கு ரத்தனகிரிங்கிற ஒரு ஊர்ல முருகன் ஒரு சின்ன ட்ரக் டீலர் இருக்கா. அங்க ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்கிற மாதிரி சொல்ல நேரா நம்ம கேங் அங்க போறாங்க. ஊர்ல போய் விசாரிக்க முருகன் இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா அந்த முருகனுக்கு எல்லாமே டிஎஸ்பி தான், அவரை பிடிச்சிங்கன்னா விலையாகுங்கிற மாதிரி போய் சொல்ல நாங்க ஒரு ட்ரக் கேங்கு, எங்களுடைய ட்ரக்ஸ் எல்லாம் கப்பல்ல இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு டிஎஸ்பியை கேட்க இந்த கடல்ல ட்ரக் டீலிங் எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணது முருகனோ நானோ கிடையாது. கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற தூரமா ஒரு மலையை காட்டி அந்த மலை மேல 4 ஊர் இருக்குது. இந்த 4 ஊரையும் சேர்த்து செங்கடல்னு சொல்லுவாங்க. அங்க போய் பைராங்கிற ஒருத்தரை பாருன்னு சொல்லிட்டு நீ போலீஸ்னு எனக்கு தெரியும், செங்கடல்காரங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்துட்டு ஒரு வார்னிங்க கொடுத்து சிவமன் கேங்க டிஎஸ்பி நேரா மேல அனுப்புறாரு. அங்க போய் பைராவை பார்க்க தொழிலாம் நாங்க இப்ப பண்றது இல்லங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சிவம் வேற வழி இல்லாம மிரட்டி கேக்குறாரு, நாங்க சொல்றதை செய்யலன்னா உன்னை கொன்றுவோன்ட்டு மிரட்டி பார்க்க பைரவ எந்திரிச்சு அத்தனை பேரையும் அடிச்சு செங்கடல்காரங்க கிட்ட உயிர் பயம் எல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லி நீ சொல்ற வேலையை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ சிவமன் கேங் எல்லாம் மலைக்கு மேல இருந்து கீழே வந்து கடற்கரையோரமா எப்படியாச்சும் அந்த கன்சைன்மெண்ட்டை பிடிக்கணும், அவனை பிடிக்கணுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க அங்க கடலோரமா இருக்கிற ஒரு சின்ன மண்டபத்துல சிங்கப்பான்னு ஒருத்தர் சிவான் கேங்க பார்த்து நீங்க இறங்கி வந்த மலையில கிழக்கு பக்கமா இருக்கிற ஊரை சேர்ந்தவங்கிற மாதிரி சொல்லி வாண்டட் இன்ட்ரோ ஆகுறாரு. சிவம் என்ன பண்றாருன்னு உங்க ஆட்கள்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க ஒரு போட்ல ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போகும்போது நேரா கையில போட்டிருக்கிற ஒரு வைர மோதிரத்தை எடுத்து நம்ம சிங்கப்பா கையில கொடுத்து இந்த மாதிரி நிறைய மோதிரம் வாங்கி தரேன், எனக்காக அந்த வேலையை பண்ணி கொடுங்கிற மாதிரி ஆசை காட்டுறாரு. சிங்கப்பாவும் கேஷுவலா அந்த மோதிரத்தை வாங்கிட்டு டப்புன்னு கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாரு. ரொம்ப வேல்யூபிளான மோதிரங்கிறதுனால சிவம் உடனே படகுல இருந்து எத்தி கடல்ல குடிக்கிறாரு. உள்ள கடல்ல மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்க ஷாக், கடலுக்கு அடியில எக்கச்சக்கமான எலும்பு கூடுகள் இருக்கு. அதை பார்த்து சிவம் பயந்துகிட்டு படகுல ஏறிக்கிறாரு. கடல்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட கண்ணை மூடுனா கடல் கடியில பார்த்த எலும்பு கூடுகள் தான் இருக்குது, என்னாச்சுங்கிற மாதிரி எல்லாமே கேட்க இங்க நீ கொடுத்த வைரத்தை விட பெருசா எங்களோட தொழில் இருக்குது, எங்களுடைய கடல் இருக்கு, சோ பணத்தாசை எல்லாம் காட்டி எங்களை விலைக்கு வாங்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சில பல கதைகளை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பயம் போக சாமியோட கதையை தெரிஞ்சுக்கணும், ஆனா பயம் வரதுக்கு எங்க தேவராவுடைய கதையை தெரிஞ்சுக்கணும்ட்டு ஃபிளாஷ்பேக். அந்த மலைக்கு பின்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜ்யமே இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை தொடணும்னா இந்த கடலை தாண்டணும். ஆனா அந்த மலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படை இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை கைப்பற்றதுக்காக எக்கச்சக்கமான ஊர்ல இருந்து பெரிய பெரிய படைகள் எல்லாம் கடல்ல இறங்குறாங்க. ஆனா வந்த எல்லாத்தையுமே மலைக்கு மேல இருக்கிற அந்த ஒரு படை கடல்லையே இறங்கி எல்லாத்தையும் கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. சோ பெரிய பெரிய படை எல்லாமே தோத்து போயிடுறாங்க. யாருனாலையுமே அங்க இருக்கிற அந்த ராஜ்யத்தை தொட முடியல. அந்த மலைக்கு மேல இருக்கிற மக்களோட கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா இவங்க கையில வச்சு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆயுதத்தை தான். போர் கருவிகளை கடவுளா வச்சு கும்பிட்டுட்டு அந்த ராஜ்யத்தை தொட முடியாத அளவுக்கு பெரிய படையா இருக்காங்க. வந்த எல்லாத்தையுமே கொன்னு இந்த கடல்ல அவங்க ரத்தம் எல்லாம் பரவ பாக்கறதுக்கு சகப்பாவே இந்த கடல் இருக்குமாமா. சோ அதனாலதான் இந்த ஒரு கடலுக்கு செங்கடல்னு பேர் வந்துச்சு. காலப்போக்குல ராஜ்யம் அழிஞ்சிருச்சு. எங்கிருந்தோ வந்த பிரிட்டிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வளங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு இந்த படையினால சும்மா இருக்க முடியல. சோ பிரிட்டிஷையும் எடுத்து பயங்கரமான கொலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் போரெல்லாம் வரல பாருங்க. சோ அதனால
அதனால இவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா டல் ஆயிருச்சு. ஆக போர் சண்டை எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால சில பல பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிசினஸ் மேன் எல்லாம் தங்களுடைய சுயலாபத்துக்காக நேரா இந்த மலைக்கு மேல இருக்கிற 4 ஊர் மக்களை வந்து பார்த்து நாங்க வேலை தரோங்கிற மாதிரி சொல்லி கடல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிற கப்பல்ல சில பல ஸ்மக்லிங் கூட்ஸ் எல்லாமே வரும். அதை போஸ்ட் கார்டுக்கு போலீஸ்க்கு எல்லாமே தெரியாம கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த பொலிட்டீஷியன் அண்ட் பிசினஸ் மேன் கிட்ட கொடுக்கணுங்கிறது தான் ஒரு டீல். சோ அந்த மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நடு கடல்ல இருக்கிற கப்பல்ல போய் கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க பயங்கரமா அலை அடிக்குது. கடலுக்குள்ள போயிருக்கிற வீரர்கள் திரும்பி வருவாங்களா என்னன்னு தெரியாம இருக்க பிசினஸ் மேன் ரொம்ப பதறாரு. அப்போ அலை எந்த லெவல்ல ஆக்ரோஷமா இருந்தாலும் எதிர்த்து போற மாவீரன் நம்ம கூட இருக்காரு. அப்புறம் என்ன பயம்னு சொல்ல சொல்ல நடு கடல்ல நம்ம ஹீரோ தேவாரா என்ட்ரி பயங்கரமா நீந்தி கப்பலுக்குள்ள போறாரு. அங்கிருந்து சிக்னலை டார்ச் லைட் மூலியமா கொடுக்க நடு கடல்ல சில பல போட்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பைரவா, ராயப்பா, கோரா, குஞ்சாரா எல்லாருமே தேவாராவுடைய சிக்னலை பார்த்து நிறைய படைகளை கூட்டிட்டு கப்பல்ல ஏறாங்க. கப்பல்ல ஏறி குறிப்பிட்ட ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிற அந்த சில பல கூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க யாருமே எதிர்பார்க்காத வகையில போஸ்ட் கார்டு உள்ள வந்து இருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. சோ போஸ்ட் கார்டையும் சிக்காம இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்ஸையும் எடுத்துட்டு நேரா போட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் எல்லாம் கட்ட விட்டு அதுல சில பேர்த்த நீந்த விட்டு சேஃப்டியா கடலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இன்னும் சொல்ல போனா பைரவா போஸ்ட் கார்டு ஆபீசர்ஸை கொன்னு எடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி பாப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா யாரையும் அடிக்க கூடாது, யாருக்கும் தடயமும் தெரியக்கூடாதுங்கிறக்காக பைரவாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தூக்கி வீசி போட்ல ஏத்திட்டு எந்த சேதமும் இல்லாம கூட்ஸை கொண்டாண்டாரு நம்ம ஹீரோ தேவரா. இப்போ ஊருக்குள்ள வராங்க. ஹீரோ தேவராக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஒரு பையன் இருக்காரு, பிளஸ் ஹீரோவோட அம்மாவும் இருந்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோ தேவரா, ஒய்ஃப், அம்மா, பையன் 4 பேரும் வீட்டுல இருக்காங்க. எப்பவுமே பையன் தேவரா சொல்ற கதையை கேட்டான் தூங்குவான். சோ நேரா ஒரு பாறையில போய் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க தேவரா வராரு. சின்ன பையனுக்கு தன்னோட முன்னோர்களோட கதையெல்லாம் சொல்றாரு. ஆனா முன்னோர்கள் போர் புரிஞ்சு மக்களை காப்பாத்தின கதையெல்லாம் கேட்டுருச்சு, என்னோட அப்பா தேவராவுடைய கதையை சொல்லுங்கன்னு பையன் கேட்க அடுத்த சந்ததிக்கு சொல்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் நல்ல வேலையை செய்யல. சோ நாங்க செய்யற வேலையை பத்தி உங்க அப்பாவுடைய கதையை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்ட்டு இவர் என்ன வேலையை செய்யறாருன்னு சொல்லாமே விட்டுறாரு. சோ மனசுக்கு திருப்தி இல்லாம வேற வேலை கிடைக்காம இந்த ஸ்மக்லிங் வேலையை நம்ம தேவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா காலையில அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்க. சொல்ல போனா அந்த சின்ன பையனோட அப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேங் கூட கடல்ல இறங்கி இருப்பாரு. ஆனா துரதிர்ஷ்டத்தினால அந்த கடல்லையே இறந்தும் போயிருப்பாரு. சோ அடுத்த ஜெனரேஷன் கடலுக்குள்ள இந்த மாதிரி வேலைக்கு இறங்க கூடாதுங்கிறதுக்காக தேவரா தன்னுடைய சொந்த செலவுல அந்த பையனை பக்கத்து ஊருக்கு அனுப்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்காக ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. இப்படி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க ஊருக்குள்ள இன்னும் சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு நைட்டு ஆயுத பூஜை நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தேவராவுடைய பையனுக்கும் பைரவாவோட பையனுக்கும் வாக்குவாதம். அதுல ஒண்ணு பொண்ணு என்ன சொல்லுது, தேவரா தான் முடிவு பண்ணணும், அவரு ஜெயிக்கணுமா இல்ல வேற யாராச்சும் ஜெயிக்கணுமாங்கிறத. சோ முடிவு அவர் கையில தான் இருக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தேவராவுடைய பையனுக்கும் பைரவாவோட பையனுக்கும் ஃபைட், நாம அடிச்சு பாத்துக்கலாம் யார் ஜெயிப்பாங்கிற மாதிரின்னு சொல்லி 2 சின்ன பசங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பைரவாவோட பையன் ஜெயிச்சறான். தேவராவோட பையன் பயங்கரமா அடி வாங்கிட்டு எந்திரிக்க கூட முடியாம உட்கார்ந்துறாரு. சோ தேவராவோட பையனால சண்டை போட முடியறது இல்ல, சாதுவான ஒருத்தரா தான் இருக்காரு. கட் பண்ண நைட்டு ஆயுத பூஜை. மலை மேல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அதாவதுங்க 4 ஊருக்காரங்களும் குரூப்பா வந்து ஒரு பூஜைக்கு அசம்பிள் ஆகுறாங்க. சொல்ல போனா வருஷமா இப்படி ஒரு பூஜை நடக்குங்க. என்னன்னா 4 ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கும் 2 பேர் களமிறங்கணும். களமிறங்குறதுன்னா குஸ்தி போடணுங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ, எந்த ஊருக்காரங்க ஜெயிக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் முன்னோர்கள் யூஸ் பண்ண ஆயுதங்கள் எல்லாருமே போகும். சொல்ல போனா அந்த ஆயுதம் எல்லாம் தான் இவங்களுடைய கடவுள். சோ இவங்களுடைய கடவுள் எந்த ஊர்ல இருக்கணுங்கிறத இவங்க நடத்துற இந்த ஆயுத பூஜையில வைக்கிற குஸ்தி தான் முடிவு பண்ணணும். ஒரு காலத்துல போருக்கு போகும்போது சண்டை போடுறது கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டச்லயே இருக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இப்பெல்லாம் போரும் நடக்கிறது இல்ல, கத்தியையும் நாம யூஸ் பண்றது இல்ல. சோ எதுக்கு இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு நாமளே 4 ஊருக்காரங்களும் வருஷத்துக்கு ஒருத்தங்களா பிரிச்சு எடுத்துக்குவோம். இது வரைக்கும் ஜெயிக்காம ஆயுதமே போகாத ராயப்பனோட ஊருக்கு இந்த வருஷம் ஆயுதம் போகுதுங்கிற மாதிரி தேவரா சொல்ல முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்ததை நம்ம கைவிட முடியாது. அப்படி நீ ராயப்பா ஊருக்கு கொடுக்கணும்னா அவங்க சார்புல நீ களமிறங்கி ஜெயிச்சு அந்த ஊருக்கு கொடுங்கிற மாதிரி சொல்ல நேரா போட்டி நடக்குது. எக்கச்சக்கமா ஃபைட் பண்றாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு பைரவா ஜெயிக்கிறாரு. இப்போ பைரவாக்கும் தேவராக்கும் ஃபைட், விடிய ஃபைட் நடக்குது. யாருமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நைட் ஆரம்பிச்ச ஃபைட்டு காலையில வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாருங்க அடிதாங்க முடியாம மயக்கம் போட்டு நம்ம பைரவா விழுக தேவரா ஜெயிச்சர்றாரு. தேவரா ஒரு விஷயத்த கேட்டாருன்னா அது கட்டளைக்கு சமம், நீ கொடுத்துட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லி ராயப்பாவோட ஊருக்கு ஆயுதத்தை எல்லாமே எடுத்து கடவுளை அனுப்பி வச்சிடறாரு. கட் பண்ண நைட்டு ஒரு பயங்கரமான கனவு. கடல்ல ரத்தம் கலந்து கடல் மொத்தமுமே ரத்த கடலா காட்சி அளிக்குது. ஆனா அந்த ரத்தம் கலக்கிறதுக்கு எல்லாமே தேவரா தான் முழுக்க காரணமா இருக்கிற மாதிரி தேவராக்கு ஒரு கனவு வருது. சோ நேரா ஊர்ல இருக்கிற ஜோகுலாங்கிற ஒரு அம்மா கிட்ட போய் கனவை பத்தி சொல்ல அவங்க கொஞ்சம் குறிப்பாத்து சொல்றவங்க போல் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி நிக்கிற எல்லாரும் மனுஷங்க வடிவில் இருந்தாலும் யாருமே மனுஷங்க கிடையாது. சோ எல்லா திசைகள்லயும் உன்னோட கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு தேவராக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க.
சோ யாரையும் நம்ப கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சிம்பாலிக்கா சொல்லிடுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள பக்கத்து ஊருக்கு ஒரு பையன் படிக்க போயிருப்பான்லங்க. காட்டு வழியில அவன் ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு கும்பல் பயங்கரமா அந்த பஸ் அட்டாக் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொன்னுறாங்க. அந்த பையன் இறந்து போயிடுறான். இத பார்த்து அந்த பையனோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா கடலுக்கு அனுப்பி இருந்தா கூட என்னோட பையன் உயிரோட இருந்திருப்பான், படிக்க அனுப்புறேன்னு சொல்லி என்னுடைய பையனை இழந்துட்டேன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. இத பார்த்து தேவரா ஒரு மாதிரி மனசுட்டறாரு. கட் பண்ண முருகாங்கிற இந்த ஸ்மக்லிங் வேலையெல்லாம் நம்ம தேவரா கேங்கு கொடுக்க போறவர் அடுத்த ஒரு கன்சைன்மெண்ட் வர போறன்னு சொல்றாரு. ஆனா தேவரா என்ன சொல்றாருன்னா, போஸ்ட் கார்டுல இருந்து நிறைய பேர் செக்கிங்ல இருக்காங்க, சோ கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை நிறுத்தலாங்கிற மாதிரி சொல்ல தேவரா ஊர்க்காரங்க எல்லாரும் தேவராக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. மீதி இருக்கிற 3 ஊர்க்காரங்களும் நீ வந்தாலும் வரலனாலும் கடலுக்குள்ள நாங்க இறங்குவோம்னு சொல்லி அந்த கன்சைன்மெண்ட் எடுத்துக்கிறது தயாரா இருக்காங்க. அதுலயும் குஞ்சாராங்கிற ஒருத்தர் ஒரு ஊருக்கு தலைவரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கன்சைன்மெண்ட்டை நாங்க எடுக்கிறோம், யாரும் வரலனாலும் அடுத்த கன்சைன்மெண்ட்டை எங்களுக்கு மட்டுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு கடல்ல இறங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ பைரவா என்ன சொல்றாரு, நீ வரலனாலும் கடலுக்குள்ள இறங்குறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க, வேற வழி இல்ல நீ வான்னு சொல்லி தேவரா கிட்ட சொல்ல நைட்டு கடலுக்குள்ள போறாங்க. யாருக்கும் தெரியாம கண்டெய்னர்ஸ் எடுத்துறாங்க. ஆனா பாருங்க போஸ்ட் கார்டு வழி மறைக்க போஸ்ட் கார்டு கிட்ட சிக்கிட்டாங்க. அப்போ அந்த போஸ்ட் கார்டுல இருக்கிற ஒரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடல்ல ரொம்ப பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க உங்க முன்னோர்கள், ஆனா நீங்க இந்த கடலை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கண்டெய்னர்ல பயங்கரமான ஆயுதம் எல்லாம் இருக்குது, சொல்ல போனா இந்த ஆயுதத்தை வச்சு நிறைய வன்முறைகள் ஊருக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்குது. போன வாரம் பாத்தீங்கன்னா பஸ் ஆக்சிடென்ட்ல இந்த ஊர்க்கார பையன் ஒரு திறந்திருப்பான்ல, அந்த பையனை ஷூட் பண்ணி கொன்னதே இவங்க கடத்தி ஆயுதத்தை கொடுத்து அந்த ஆயுதத்தை வச்சுதான். சோ உங்களுக்கே தெரியாம உங்க ஊர் பையனெல்லாம் நீங்க இழந்திருக்கீங்கன்னு சொல்ல தேவரா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாரு. ஆனா போஸ்ட் கார்டு ஆபீசருக்கு அப்பதான் பாருங்க ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு தகவல் வர பைரவா நேரா வயலன்ஸ்ல இறங்குறாரு. இருக்கிற போஸ்ட் கார்டு ஆபீசர்ஸ் எல்லாம் கொன்னுட்டு எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி பார்க்க தேவரா நம்ம ஊர்காரங்களே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பைரவா களத்துல கத்தி வச்சு யாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற போஸ்ட் கார்டு ஆபீசர்ஸ் எல்லாம் உயிரோட விட்டு இனிமேல் இப்படி நடக்காதுன்ட்டு அந்த போஸ்ட் கார்டோட ஆபீசருக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு தேவரா போறாரு. அப்போ அந்த கண்டெய்னர்ஸோட தேவரான் கேங் எல்லாமே போய் முருகாவை பாக்குறாங்க. அப்போ தேவரா இதுக்கு மேல நீ எல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கடலுக்குள்ள யாரு போனாங்கனாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொந்த ஊர்க்காரங்களுக்கே எதிர்ப்பா திரும்பி கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்த கண்டெய்னர்ஸ் கடல்லையே தள்ள பாக்குறாரு. ஆனா பாருங்க ஊர்க்காரங்க 10-15 பேர் கண்டெய்னரை வழிமறைக்க அத்தனை பேரையும் தள்ளி விடுது, கடலுக்குள்ள தள்ளிடுறாரு. சோ முதல் எதிர்ப்ப குஞ்சாரா காட்டுறாரு. முதுகுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 2 கோடை போட்டு விட்டு கடலுக்குள்ள யார் போனீங்கனாலும் இந்த மாதிரி வெட்டு வந்துட்டு ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. அதே மாதிரி கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் சீறி பாஞ்சு தன்னுடைய கத்தியை வச்சு முதுகுல பயங்கரமா கீறி கீறி கோடு போட்டு விட்டுறாரு. அதுக்கு பயந்துகிட்டே யாரும் கடலுக்குள்ள போகாம இருக்காங்க. ஒரு பங்கமான சாங். இப்படி எல்லாருமே கடலுக்குள்ள போகாம இருந்துகிட்டு இருக்க ராயப்பாக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்க கண் பார்வை இல்ல. சோ அந்த பொண்ணுக்கு யாராச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா யாருமே அமையாதங்காட்டி அண்ணன் ராயப்பாக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கடல்ல சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காப்பாத்திடுறாங்க. இப்போ இதை சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு பைரவா தன்னோட சொந்த தம்பிக்கு அந்த பொண்ணை கொடுக்க பாக்குறாங்க. அப்போ ஊர்காரங்க எல்லாரும் பைரவாவை தனியா கூப்பிட்டு தேவரா அந்த கல்யாணத்துக்கு வருவோம், நாங்க வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த கல்யாணத்துல வச்சு தேவராவை கொலை பண்ணலாங்கிற மாதிரி பிளான் போடுறாரு பைரவா. சோ ராயப்பாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நைட்டு தேவரா வராரு. சொல்ல போனா ராயப்பா மேல விட தேவரா மேலதான் அந்த பொண்ணுக்கு பாசம் அதிகம். சோ நேரா களமிறங்குறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பங்கமா செலிப்ரேஷன் போக வெளியூர்ல இருந்து 50 பேரை தேவராவை கொல்றதுக்காக பைரவா அனுப்பியிருக்காரு. இந்த விஷயத்த ராயப்பா கேட்டுக்கிறாரு. நேரா வந்து பைரவா கிட்ட சொல்ல, தேவராவை கொல்றதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுவேன், உன்னோட தங்கச்சி சூசைட் பண்ணிக்குவா. சோ தேவரா இருக்கணுமா உன் தங்கச்சி இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்க. சொல்ல போனா யாருக்குமே தெரியாத சில பேர் கடலுக்குள்ள இறங்குறாங்கன்னு தேவரா கிட்ட சொல்லி மண்டபத்துக்கு கிட்ட வர வைக்கிறக்கே நீ தான் ஹெல்ப் பண்ணணும்ட்டு நம்ம ராயப்பனை கேட்க வேற வழி இல்லாம தங்கச்சியோட வாழ்க்கையை பார்த்துட்டு ராயப்பன் தேவரா கிட்ட இதை பத்தி சொல்றாரு. தேவராவுக்கு கல் எல்லாம் கொடுத்து பயங்கரமா போதை ஆட்டிடுறாங்க, பார்ட்டி பண்றங்கிற மாதிரி. சோ போதையில் இருக்கிற தேவராவை கொலை பண்ணலாங்கிற மாதிரி பிளான் போட தேவரா அந்த மண்டபத்துக்கு போறாரு. ஐ மீன் மண்டபம் நாங்க சின்னதா ஒரு 4 செவர் இருக்கும். அந்த கடல் கரைக்கு போறாரு. வெளியூர்ல இருக்கிற 50 பேர் வராங்க. வேற லெவல் ஃபைட். அந்த ஃபைட்ல பாருங்க குஞ்சாராவும் அவருடைய கேங்ல இருக்கிற கோராவும் இறங்குறாங்க. குஞ்சாராவை கொன்னறாரு நம்ம தேவரா. கோராவோட ஒரு கண்ணை நோண்டி எடுத்துறாரு. இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு வெட்டி போட்டுட்டு கட் பண்ண காலையில எல்லாம் விடியுது. 4 ஊர்க்காரங்களும் வந்து கடல் கரையில பாக்குறாங்க. கோராவை தவிர இருக்கிற எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க. அப்போ அந்த பாறையை பார்க்க ரத்தத்திலேயே நிறைய எழுத்துக்கள் இருக்குது. என்னன்னா கடவுளை யாருமே பார்க்காததுனாலதான் பயமும் மரியாதையும் வருது. அதே மாதிரி நான் உங்க கூட இருந்து நம்ம ஆளுக தானே, நான் சொன்னா கேட்டுப்பீங்க, உங்களை திருத்திடலாம் நினைச்சேன். ஆனா அது ஒரு மடத்தனம் எனக்கு இப்பதான் தெரியுது. இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அந்த கடவுள் மாதிரி கண்ணுக்கே தெரியாத ரொம்ப தூரத்துக்கு போக போறேன். ஆனா கடலுக்குள்ள இறங்குனீங்கன்னா எங்க இருந்தாலும் வந்து பயம் காட்டுவேன். இனிமேல் கடல் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும், யாரும் உள்ள வரக்கூடாதுன்ட்டு ஒரு வார்னிங்க ரத்தத்தால எழுதி வச்சுட்டு தேவாரா கடலுக்குள்ள போயிடுறாரு. சோ எங்க போனாரு எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. இப்ப ஊர்க்காரங்களோட வந்து பைரவா கடல் கரையில உட்கார்ந்து இதை படிக்கிறாரு. இதுக்கப்புறம் தேவாராவை தாண்டி எல்லாரும் எப்படி கடலுக்குள்ள இறங்குவாங்க, என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி பார்க்க இன்டர்வல்
அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா தான் நம்ம படப்படன்னு போற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல கடலுக்குள்ள போற எல்லாத்தையும் தேவரா வெளுத்து எடுத்துருப்பாரு போல் இருக்குது. கரையில எல்லாரும் மயங்கின மேனிக்கே முதுகுல அருவாளை வச்சு இன்டூ மார்க் பண்ண மேனிக்கே வந்து விழுகிறாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு பைரவ பயங்கரமா யோசிக்கிறாரு. சோ இங்க இருக்கிற ஆற வச்சும் எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால குழந்தைகளா இருக்கிற சில பசங்களை சூஸ் பண்ணி கடல்ல எப்பேற்பட்ட அலைகள் வந்தாலும் எதிர்த்து போராடி தேவராவை கொல்றது மட்டுமே லைஃப் டைம் டார்கெட்டா வச்சு நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு. கடலுக்குள்ள அதிக நேரம் மூச்சு பிடிக்கிற ட்ரைனிங், ஃபைட்டு, அது இதுன்ட்டு நிறைய கத்து கொடுக்குறாரு. எப்படியாச்சும் தேவாராவை ஊருக்குள்ள வர வச்சு இருக்கிறவங்களை வச்சு கொன்னறணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஆயுத பூஜை அப்போ தேவாராவோட ஊருக்காரங்க நிறைய பேர்த்த அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி நடப்போனமா போடுறாரு. சில பேர்த்த கொலையும் பண்றாரு. ஆனா அப்பவும் பாருங்க தேவாரா வரவே இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்க பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. சுமார் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் பெரியவனுகள் ஆயிடுறானுங்க. சோ ஒருத்தனும் அடிச்சுக்க விடுறாரு. அதுல ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு கருணை பார்க்க உங்களை குரூப்பாவே இருந்தாலும் எதிரில் நிக்கிறவன தேவாராவா நினைச்சு அடிக்கணும்னு சொல்லி நேரா நம்ம பைரவா வந்து அந்த ஒரு பையனை பயங்கரமா அடிச்செடுக்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காருலங்க குஞ்சாரா, அவருடைய பையன் நேரா பைரவாவோட கேங்ல வந்து சேர்ந்துகிட்டு எப்படியாச்சும் தேவாராவை கொன்னே தீரணும்ட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவாராவோட அம்மாவை டெய்லியும் போய் பார்த்து நீங்க இறந்தீங்கன்னா தேவாரா வருவாரு, சோ அன்னைக்கு தேவாராவை நான் வச்சுக்கிறேன்ட்டு டெய்லியும் அவங்க அம்மாவை போய் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி கடல்ல பார்த்தோம்னா பெரிய சுறா ஒன்ன நேரா உள்ள இழுத்துட்டு வராரு. தேவாரா தான் வந்துட்டாரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. தேவாராவோட பையன் வரா. சுறா வந்தோடனே அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்காருங்கிற மாதிரி சொன்னா ஊருக்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓரமா செத்து கிடந்த சுறாவை அள்ளி வீசிட்டு வந்து நானும் ரவுடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த வரா. சின்ன வயசுல இருந்து பாக்குறமாடா அவன் வீரத்தை, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு போயிடுறாங்க. சீரியஸா என்ன பண்ணாலும் கடைசியில காமெடி ஆயிடுறாரு. அப்படியே வீட்டுக்கு போனா யாரோ ஒருத்தர் மீன் பிடிக்க போறப்ப கடலுக்குள்ள தேவாராவை பார்த்ததா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ நேரா தேவாராவோட அம்மா அவர்கிட்ட போய் எப்படி பார்த்த எங்க பார்த்தங்கிற மாதிரி எல்லாம் கேட்க ஆளை பார்க்கல. ஆனா பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டதுக்கான விறகெல்லாம் கிடந்திருக்குது. நடைபாதையில அந்த கால் தடமெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போன அப்பாவை பத்தி நீங்க யாருமே பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு வரா. சோ அப்பா மேல இருந்த மரியாதை அவருக்கு சுத்தமா போயிருச்சு. இப்போ எல்லாருமே பெருசான மாதிரி பைரவாவோட பையனும் பெருசாகிறாரு. அவரு லேடிஸ் விஷயத்துல பயங்கரமான வீக்கு போல் இருக்குது. ஆனா என்ன பண்ணாலும் ராயப்பாவோட பொண்ணு தங்கத்து மேலதான் அவருக்கு கண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின். இந்த தங்கம் நம்ம ஹீரோ வராவோட முறை பொண்ணு. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான கற்பனைனா தன்னைய கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தர் மாவீரனா இருக்கணும், ஒரு தேவாராவை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆனா அதுக்கு நேர்மாறு நம்ம வரா. இந்த பக்கம் ஒரு ட்ராக் அப்படி போய்கிட்டு இருக்க ஊர்ல குறி சொல்ற ஜோகுலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஆயுத பூஜை நடக்கவே இல்லை. ஏன்னா யாரும் கலந்துக்கிறதே கிடையாது. ரொம்ப வருஷமா நம்ம பைரவான் கேங் கூட தான் இருக்குது அந்த ஆயுதங்கள் எல்லாம். சோ நம்ம ஊருக்கு நம்ம கடவுளான ஆயுதம் எல்லாம் வராத இருக்கங்காட்டி தான் ஊர்ல நிறைய பேருக்கு நோய் வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ண நேரா ராயப்பாவை கூடியது வரா பைரவாவை போய் பார்த்து இந்த ஒரு வருஷம் எங்க ஊருக்கு ஆயுதத்தை எல்லாம் கொடுங்கன்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்க போறாரு. ஆனா பாருங்க போன இடத்துல பல்ப் ஆயிருச்சு. இப்போ ஆயுத பூஜை எல்லாம் நடத்துறாங்க. இந்த வருஷமாச்சும் போட்டி வச்சுக்கலாமாங்கிற மாதிரி தெனாவட்டா பைரவா கேட்க லேடிஸ் எல்லாம் அனுப்பி விட்டீங்கன்னா போட்டியை வச்சுக்கலான்ட்டு டில்லா சொல்றாரு நம்ம வரா. ஆக்சுவலா குஸ்தி நடக்கும் போது பாத்தீங்கன்னா லேடிஸ் குழந்தைகள் எல்லாத்தையுமே அனுப்பிடுவாங்க, யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வருஷம் அனுப்பிவிட தங்கம் வந்து கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வரா என்ன பண்ணிடுறாருன்னா கோதால யாரெல்லாம் இறங்குறாங்களோ தண்ணி அடிச்சுக்கிட்டு இறங்குவாங்க. சோ அந்த தண்ணியில மயக்க மருந்து கலந்து விட்டுறாரு. வரும்போது பயங்கரமா ஒரு புழுதியை கிளப்பி பங்கமா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. அப்புறம் என்னங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தந்திரமா பண்ண ஆயுதத்தை ஜெயிச்சுட்டாரு. காலையில ராயப்பாவை கூப்பிட்டு மயக்க மருந்து கலந்து ஜெயிச்சிருக்கிற இந்த வராவை என்ன செய்யலாங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை நம்ம பைரவா போட மயக்க மருந்து கலந்தது உண்மையா இருக்கலாம். ஆனா மயக்கத்துல தான் இவங்க மயக்கம் போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் அடிவாங்கின வீரர்கள் எல்லாம் எந்திரிச்சிருக்கணும். ஆனா எல்லாரும் நாக் அவுட் ஆகி கிடக்குறாங்க. சோ மயக்க மருந்து கலந்து அடிச்சாலும் ஒரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு. ஒரு அடியிலையும் நான் தேவாராவை பார்த்தேன். தன்னுடைய பலம் தெரியாம பயங்கர சாதுவா இருந்துகிட்டு இருக்கான் வரா. அதுதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது. ஏன்னா இந்த ஊருக்கு ஒரு தேவாரா போதும் நினைக்கிறேன், இன்னொருத்தனையும் தேவாராவை உருவாக்கிறாத அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம தங்கம் வராவை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமா அடிச்சுட்டாரே என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு லவ் சாங். இப்போ பைரவோட ட்ரைனிங் பசங்க எல்லாருமே தேவாராவை கொல்றதுக்கு வெறியோடு இருக்காங்க. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. மிலிட்டரிக்கு போலீஸ்க்கெல்லாம் ஆள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாம் அங்க போனோம்னா நிறைய வேலையெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நாம எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவாரா உருவானதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆட்டோமேட்டிக்கா அவரே பேஸ்டா போயிருவாருங்கிற மாதிரி சொல்ல தேவாராவை கொல்றதுக்கு தான் உங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தேன்ட்டு
பண்ணிட்டு மீதி இருக்கிற பசங்களை வச்சு அந்த ஒரு பையனை கொல்ல வச்சுட்டு நேரா வேலை கொடுக்குற முருகாவை வர சொல்லியிருக்காரு பைரவா. அப்படி வந்திருக்கிற முருகா என்ன சொல்றாரு, கடலுக்குள்ள தேவாரா இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு பொருளையும் இறக்க மாட்டேன், நீங்க நேரா கடலுக்குள்ள போய் தேவாரா இறந்துட்டாங்கிற செய்தியோட வாங்க, வாரத்துக்கு ஒரு கன்சைன்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் தேவாராவை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ தேவாரா ஊருக்குள்ள வரக்காக பைரவா என்னன்னு கிளப்பி விடுறாருன்னா தேவாரா இறந்துட்டாருன்னு சொல்லி கிளப்பி விடுறாரு. சோ என்னைக்காச்சும் ஒரு நாள் தன்னோட பையன் வந்து பாப்பாங்கிற ஒரு மனசு தைரியத்தை வச்சு இத்தனை நாளா இருந்துகிட்டு இருந்த தேவாராவோட அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போறாங்க. சோ நேரா ஜோகுலா வீட்டுல சேர்க்கறாங்க. எப்படியும் அம்மாவை பாக்குறதுக்கு தேவாரா வருவாங்கிற விஷயம் தெரிஞ்சு விடிய விடிய 3 நாளா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியில யாருக்குமே தெரியாம நம்ம பைரவா கேங்கோட பதுங்கி இருக்காரு. ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேவாரா வராரு. வந்தது தெரிஞ்சு பைரவான் கேங் எல்லாம் துரத்திட்டு போக இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு யாரையுமே கொல்லாம நேரா நம்ம தேவாரா எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா இங்க தான் ஒரு டவுட், எப்பவுமே தேவாரா இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வரவங்கள முதுகுல ஒரு இன்டூ மார்க் போட்டு அனுப்பிடுவாரு. ஆனா இவர் எதுவுமே பண்ணாம திருப்பி மட்டும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போயிருக்காரு. வந்த ஒரு தேவாரா தானா இல்ல யாரையுமே அடிக்காம நழுவிட்டு ஓடுனது தன்னோட பாட்டியை குணப்படுத்துறதுக்காக மேக்கப் போட்டு வந்திருக்கிற நம்ம வராவா, இந்த ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்க. பைரவா கேங் எல்லாம் தேவாரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடலுக்குள்ள இறங்குறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரா நம்ம வராவுடைய தங்கச்சி ஒரு இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை வழிமறைச்சு சில பசங்க அந்த பொண்ணை தப்பா கமெண்ட் பண்ணி அவங்க அம்மாவையும் தப்பா பேசுறாங்க. பட் இந்த விஷயத்த நேரா அண்ணங்கிற முறையில வரா கிட்ட வந்து சொல்லாம அம்மா கிட்ட வந்து சொல்லி புலம்பி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாலும் வரானால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப தப்பா பேசிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு நேரா நம்ம வர அவனை அடிக்க போறாரு. சரக்கும் போட்டுக்கிறாரு. அப்படி சரக்கு போட்டு இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு நொறுக்க ஒரு பையன் இறந்தே போயிடுறான். காலையில ஒருத்தன் இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு நேரா பாத்தீங்கன்னா வராவை அடிக்க வரக்காக பைரவா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த விஷயம் சிங்கப்பா மூலியமா வராக்கு தெரிய வர நேரா காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக வரா நேரா போய் பைரவாவை பாக்குறாரு. அப்போ நீ என்னோட கேங்ல சேரணும், என்னோட பசங்க கூட ஒன்னா கடல்ல இறங்கி உங்க அப்பாவுக்கு எதிர்ப்பா போராடி உங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு எங்க கூட இன்னைக்கு நைட்டு வந்தீங்கன்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி மிரட்டி விடுறாரு. சோ வேற வழி இல்லாம தன்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வில்லன் கூடவே சேர்ந்துகிட்டு கடலுக்கு போறாரு நம்ம வரா இன்னைக்கு நைட். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குனாங்க, இறந்து போன குஞ்சாராவுடைய பையன் தேவாராவை தன்னோட கையால தான் கொல்லணுங்கிறதுக்காக பைரவா கடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பிளான் பண்றாரு. ஏன்னா வந்தாருன்னா அவரு தேவாராவை கொன்றுவாரு. சோ பைரவாவுடைய கையை பிளான் பண்ணி உடையிற மாதிரி ஏதோ ஒன்னு வீட்டுல செட்டப் பண்ணிடுறாரு. சோ பைரவாவுக்கு கை உடைஞ்சிருச்சு. இப்போ ஹீரோ இவங்களோட சேர்ந்து கடலுக்கு போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு சிங்கப்பாவை வந்து பார்த்து வராவோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னோட பையனும் நேரா என்னோட ஹஸ்பண்டுக்கு எதிர்ப்பா திரும்பிட்டாருன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சிங்கப்பா கம்முன்னு இருக்காரு. அவங்க எச்சா டென்ஷன் ஆகுறாங்க. சோ நீங்களும் எல்லாம் பைரவா கூட சேர்ந்துட்டீங்க, என்னுடைய தேவாராக்கு எதிர்ப்பு ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு வராவோட அம்மா தேவாராவோட ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கடலுக்குள்ள போறாங்க. கன்சைன்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி நடு கடல்ல ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும் போது பங்கமான என்ட்ரி கொடுத்து வரா உள்ள வராரு. இருக்கிற எல்லாத்தையும் கடலுக்குள்ள தூக்கி போட்டு கன்சைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கடலுக்குள்ள பாம் எல்லாம் வெடிக்க வச்சு இருக்கிற எல்லாத்துக்கும் முதுகுல இன்டூ மார்க் போட்டு அனுப்புறாங்க. அப்போ மலையில தேவாராவோட ஒய்ஃப் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சிங்கப்பா ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்குறாரு. உன்னுடைய தேவாரா இறந்து பல வருஷம் ஆச்சு. தேவாரா மூலியமா இந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டு யாரையுமே தப்பு செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது உன்னோட பையன் வரான்னு சொல்ல பங்கமான ட்விஸ்ட். நடுக்கடல்ல நெருப்போட நெருப்பா உள்ளுக்குள்ள வரா தேவாரா மாதிரி இறங்கி இருக்கிற எல்லாத்துக்கும் முதுகுல இன்டூ மார்க் போட்டு கடல் கரைக்கு இழுத்துட்டு வராரு. அப்போ என்னன்னா அப்படி இழுத்துட்டு வந்தவரு சிங்கப்பாவை பார்த்து என்னோட முதுகுலையும் ஒரு இன்டூ மார்க் போடுங்க, சோ பெத்த பையனா இருந்தாலும் தேவாரா கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு ஊர்க்காரங்களுக்கு அப்பதான் தெரிய வரும்னு கத்தியை கொடுக்க சிங்கப்பா மாட்டேங்கிறாரு. ஆக வேற வழி இல்லாம படகுலயே அந்த கத்தியை குட்டி தன்னோட முதுகை தானே கிழிச்சு இன்டூ மார்க் போட்டுக்கிறாரு வரா. இந்த ஒரு ரகசியம் ஊருக்குள்ள சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் தேவாரா உயிரோட இருக்கிற மாதிரியே இத்தனை வருஷமா காட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சிவம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க சிவமுக்கு பயங்கரமான ஒரு டவுட். யாருமே தொட முடியாத இருக்கிற தேவாராவை கொன்னது யாருன்னு கேட்க ஷாக். இன்டர்வல் சீன்ல கடல் கரையில் இருந்துகிட்டு இருக்கும் போது தேவாராவோட சொந்த பையனான வரா தேவாராவை தன்னோட கையாலேயே கத்திய வச்சு குட்டி கொலை பண்றாரு. சோ எதுக்காக வரா தேவாராவை கொன்னாரு, அப்படி கொன்னுட்டு தேவாராவா மாறி ஊருக்குள்ள தேவாரா உயிரோட இருக்கிற மாதிரி காட்டிட்டு வராரு. இந்த சிவமுடைய வேலை என்ன ஆகும், வேர்ல்டு கப் நடக்குமா நடக்காதான்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்க அடுத்த பார்ட்டுகள் லீட விட்டு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இப்படி வேற லெவல்ல ட்விஸ்ட் கொடுத்து அதிரடியா போன இந்த படம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்காவான ஆக்ஷன் பிலிம் நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி ஃபேமிலியோட பார்த்து கூடவே நம்ம ரித்துவாக்கும் அப்படியே லைட்டா ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. என்ஜாய்.